ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ம். அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் ம். லைக் இப்போ நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ம். ஓகே, ப்ளஸ் உங்களோட இன்கம்மை வந்து நீங்கள் காமிக்கணும். ஓகே. எவ்வளோ கேபிட்டல் நீங்கள் உங்களால் கட்ட முடியும், ஓகே. இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்களால். ஓகே. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இது ஓகே. எல்லாமே வந்து டென்டேட்டிவ் ஃபிகர் தான், யார் Okay. எக்ஸாக்ட் ஃபிகர் சொல்ல முடியாது. ஓகே. ஓகே, ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் ம். என்ன இருக்கும் நீங்கள் கொடுத்தாலும், ம். ஸோ எதுவுமே வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற அமௌண்ட்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ உங்களோட பேங்கிங் ஹேபிட்ஸு, உங்கள் பேங்கிங் டிரான்சாக்ஷன், ம். கிரெடிட் டெபிட் எல்லாமே இதுவும் பார்ப்பாங்க. அவங்க ஓகே. பார்த்துட்டு தான் உங்களுக்கு லோனே கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ ஆஸ் எஸ்எம்இ லோன்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ம். ஸோ இனிஷியலாக வந்து எஸ்எம்இ லோன் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஓகே. ஒன்லி ஃபார் த பிஸ்னஸ் பர்சன். ஓகே. சேலரிடு வந்து எஸ்எம்இ லோன் வாங்க முடியாது, ஓகே. அந்த கிரைட்டீரியா கிடையாது.